சுக்கிரன் வந்து கடகராசிக்கு வந்துடுறாரு, பெயர்ச்சியாகிறாரு. இதுவுமே வந்து ரொம்ப ரொம்ப நல்லது தான். உங்களுடைய ராசி அதிபதி 3ஆம் இடத்துக்கு வந்து 9ஆம் இடத்த பார்க்கறதுனால, நெறைய விஷயங்கள் உங்கள தேடி வரப்போது. சகல விதமான சௌபாக்கியங்களும் குடுக்கக்கூடிய மாதம் தான் இந்த மாதமா உங்களுக்கு இருக்க போது. இந்த மாரி இருந்துச்சு அப்படின்னா, நல்ல வருமானம் வரக்கூடிய மாதமா தான் இந்த மாதம் இருக்கு. நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் ஒரு தொழிலா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் சரி, அந்த விஷயங்கள் வந்து எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு பிரபல்யம் அப்படிங்கக்கூடிய இது இருக்கும். அதே மாரி நல்ல யோகமும் உங்களுக்கு இருக்குது. சூரியன், புதன் சேர்க்கை ஒரு நிபுணத்துவ யோகம் தான். அது கூட கேதுவும் சேர்றதுனால, தொழில் சார்ந்த அறிவு முன்பை விட நல்ல எப்படி போகணும்னு ஒரு நல்ல டெக்னிக் தெரியக்கூடிய அமைப்பா தான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு. 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு நல்ல லாபத்த குடுப்பாரு. 10 குடையவர் தான் 11ஆம் இடத்துல இருக்கனால, நல்ல லாபத்த குடுப்பாரு. தர்ம கர்மாதிபதி தான் உங்களுக்கு சனியா இருக்கிறாரு. அவருடைய திசாபுத்திகள் யாருக்கெல்லாம் இருக்கோ, அவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அதே மாரி 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவும், ரிஷப ராசியில வந்து குரு திசை அடிக்கிறவங்களுக்குலாம் இது ரொம்ப ஜாக்பாட் தான். இந்த மாதம் வந்து நல்ல அமைப்புகள் இருக்கு. வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக போங்க. உங்களுடைய ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் குடுங்க. கலைத்துறை